Hi friends, வணக்கம் and welcome to Triple M Painting Works. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ணி பார்க்க போறோம், இந்த டாடா ஏஸ் தான் ஃபுல் பெயிண்டிங் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இதுவரை நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வண்டியில் அப்படி என்னென்ன வேலை இருக்குது, எப்படி வேலை இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஒரு மோசமான பெயிண்ட் அடிச்சுக்கிறான் போல இருக்குது. பெயிண்ட்லாம் அங்கங்கே அப்படியே உறிஞ்சிருக்கு. டேஷ்போர்டு உள்ள டோர் பேட்லாம் மொத்தமாக பெயிண்ட்டு. இந்த லப்பர்லாம் பாருங்கள், லப்பர்லாம் மொத்தம் அப்படியே கைண்டாகவே பெயிண்ட் அடிச்சிக்கிறாங்க போலுது. ஃபுல்லாகவே பெயிண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக நாங்கள் பக்காவாக ஒரு ஷோரூம் பிக் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். பாருங்கள் பின்னாடிலாம் பாருங்கள், தொட்டி கத்திக்கிறாங்க. தொட்டி ஃபுல்லாமே ரஸ்ட் ஆகிட்டு இருக்குது கட்டி. பாருங்கள் பெயிண்ட்லாம் பாருங்கள் மேலே உறிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே தொட்டிக்கு ஃபுல்லாமே இப்போது அந்த கார்னர்லாம் மொத்தம் அந்த மெட்டல் பேஸ்ட்டு போட்டு ஃபில் பண்ணுறோம். ஏன்னா அந்த கேப்பாக அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மெட்டல் பேஸ்ட் போட்டு பாருங்க, பக்காவாக சூப்பராக ஃபில் பண்ணுறாரு பாருங்கள் அந்த கார்னர்ஸ்லாம். பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி அடிச்சது அப்படியே அடிச்சுக்கிறாங்க. போன வாட்டி பாருங்கள் இதெல்லாம் பேஸ்ட்டு பட்டி பார்க்காம அப்படியே பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. காட்டுற வண்டியில் வேலை பாருங்கள் எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி இந்தளவுக்கு மோசமாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ எப்போவுமே வண்டி எங்கன்னா பெயிண்டிங் விட்டால் கூட வண்டி எப்படி வேலை பார்க்குறாங்க, என்னென்ன வேலை பார்க்குறோங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வண்டி வச்சுக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். பெயிண்டர் எல்லோரும் நல்லா தான் அடிக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க தெரில. இந்த ஸ்டாண்ட் பண்ணாமல் அப்படியே அடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள். இந்த பாருங்க மொத்தமாக அப்படியே உறிஞ்சி பாருங்கள். இந்த பக்கம்லாம் இது பாருங்கள் அப்படியே உறிஞ்சி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை இது மாதிரி அடிக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப வேலை வாங்கிச்சு வண்டி இது. ஏன்னா தேய்க்கிறதுக்கு அப்படியே பெயிண்ட் வந்து அப்படியே உறிஞ்சி வருது. அங்கே பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள். இப்படி தேய்க்கணுன்னா மேலே இருக்கிற பெயிண்ட் அப்படியே உறிஞ்சி வருது. உள்ளே போன அதுக்கு போன வாட்டி பச்சை கலர் அடிச்சுக்கிறான் போல இது. அந்த பெயிண்ட் வருது அப்படியே தேய்ச்சா. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு மட்டமான குவாலிட்டியாக அடிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வாட்டி எங்களுக்கு தான் வேலை அதிகம். போன வாட்டி அடிச்சாங்க போல அப்படியே தேய்க்காம அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டி எங்களுக்கு வந்து டபுள் வேலை. அதை தேய்ச்சிட்டு நல்லா ஃபுல்லாக சேண்ட் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும். என்ன பண்ணுறது, நம்மளோட எஸ்மெண்ட்டாக கஸ்டமரு. ஸோ அவர் திருப்திப்படுத்தி பக்காவாக சூப்பராக பெயிண்ட் அடிச்சு கொடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த உறிஞ்சி போன இடத்துல மொத்தமாக சேண்ட் பண்ணி பட்டி பார்த்தாச்சு. பட்டி பார்த்து மொத்தம் வண்டியோ பேஸ்ட்டு பட்டிலாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இப்போ வந்து ப்ரைமர் ஏற்றுறோம். இந்த ப்ரைமர் ஏற்றுறது கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 நாள் ஆயிடுச்சு இந்த பேஸ்ட்டு பட்டி பார்க்குறதுக்கு. ஏன்னா வண்டியில் அந்த அளவுக்கு வேலை. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தரமான பக்கமான வீடியோலாம் போட்டுனே இருப்போம். ஸோ உங்கள் வண்டி எடுத்து அப்புறம் இதே மாதிரி தரமாக பக்காவாக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் இந்த வண்டியோட வீடியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள், எந்த அளவுக்கு தெளிவாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் உள்ளே முதல் கொண்டு எல்லாமே ப்ரைமர் அடிப்போம். தொட்டி கட்டினா எப்போவுமே வண்டி கஸ்டமர் நீங்கள் தெரிஞ்சு தொட்டி கட்டினோடனே கையோடு வந்து ப்ரைமர் அடிச்சுடுங்க. எல்லாம் மொத்தமாக ரஸ்ட் ஆகிடும். இப்போ தான் ஒரு 10 நாள் தொட்டி கட்டி இந்த 10 நாளே பாருங்கள் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நான் தொட்டி கட்டின மறுநாளே வந்து ப்ரைமரோ எல்லாம் எதுவும் ஒரு பெயிண்ட்டோ வாங்கி அடிச்சிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரஸ்ட்டு ஏறாது. அந்த வண்டிக்கு மொத்தமாக 4 கோட் பெயிண்ட்டு, ப்ரைமரு, பேஸ் கோட்டு, அதுக்கடுத்து அது மேலே 2 கோட் பெயிண்ட்டு, மொத்தம் 4 கோட் பெயிண்ட் அடிச்சு இந்த வண்டிக்கு. ஏன்னா போன வாட்டி அப்படியே ஒரே ஒரு கோட் அப்படியே புகை பூச்சி வச்சுருந்தாங்க, தேய்க்காமல் கொல்லாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வண்டிக்கு வந்து 4 கோட் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து தரமாக ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் ப்ரைமர் அடித்தப்பறம் பேஸ் கோட் அடிச்சாச்சு. உள்ளேயும் ப்ளூ கலர் ஒரு கோட் போட்டாச்சு, அதுவும் பேஸ் கோட் மாதிரி. அண்ட் வெளியே வந்து கேபினுக்கும் தொட்டிக்கும் வந்து பேஸ் கோட் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் கோட் போட்டப்பறம் ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். அது ஃபுல்லாக தேய்ச்சிட்ட அப்புறம் இப்போ பாருங்கள் ஃபைனல் கோட் அடிக்கிறோம் பாருங்கள். அண்டு பெயிண்டிங்கில் ஃபினிஷிங் அண்ட் பெயிண்டிங்கில் ஷைனிங் பாருங்கள். கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். அப்படியே
ஏன்னா அந்தளவுக்கு தரமாக பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி 2 கோட் 3 கோட் பேஸ் கோட் அடித்து 4வது கோட் வந்து ஃபைனல் கோட் அடிக்கிறதுனால பெயிண்ட் வந்து தெளிவாக தரமாக இருக்கும். பாருங்கள், அப்படியே வீடியோ கண்டினியூ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வண்டிக்கு வந்து 3 ஷேட் கலரு, லைட் க்ரீனு, டார்க் க்ரீனு, எந்தளவுக்கு சூப்பராக தெரியும் பாருங்கள். ஃபைனலில் வீடியோட ஃபைனலில் பாருங்கள். பாருங்கள், அந்த 2வது ஷேட் அடிக்கிறாரு பாருங்கள் சூப்பராக. அப்படியே ஒரு ஷேடாக தெரியும், லைட்டு டார்க் 3 ஷேடு கலரு, 2 ஷேடு அடிச்ச போய் 3வது ஷேடு. அது 3வது ஷேடு அடிக்கிறாரு பாருங்கள். 3 ஷேடு அடிச்சாச்சு. இப்போ வந்து கேபினுக்கு வந்து 2வது கோட்டு பேஸ் கோட் அடிச்சாச்சு. இப்போ வந்து பட்டி போட்டதுனால ஸ்பாட் போட்டு இப்போ வந்து பட்டி மேலே வந்து 2வது கோட் அடிக்கிறோம். அது முடிஞ்ச பிறகு ஃபைனல் கோட்டு 3வது கோட்டு. இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்படி இருக்குது பாருங்கள், குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அடிக்கும்போது. ஏன்னா அடிக்கிறது ஃபுல்லாக பிராண்டட் பெயிண்ட் தான். நாங்கள் ஆஸ்பா பிராண்டு, எஸ்டி பிராண்டு. அதனால வந்து பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் கேரண்டியாக இருக்கும். வண்டி தெளிவாகவும் இருக்கும். நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருப்பாருங்க. 1 வருஷம் ஆகும் வண்டி அப்படியே குவாலிட்டியாக இருக்கும். பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் வண்டியில் எப்படி இருந்தால் வண்டி இப்போ எப்படியாச்சும் பார்த்தீங்களா? அதுதான் எங்கள் ஒர்க்கு. கஸ்டமர் வந்து வண்டியை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பாருங்கள் 3 ஷேட் கலர் பாருங்கள். அது பாருங்கள், ஒரு என்ன சொல்கிறது தெரில, நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் எப்படி இருக்குன்னு. வண்டி ஒரு படு மோசமான கண்டிஷனில் இருந்தது, அதை வந்து ஒரு மெரிட் கண்டிஷனுக்கு எடுத்து வந்துக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் அப்படியே எங்கள் டேடி தெரிறாரு பாருங்கள். டேடி வந்து வீல் தேய்ச்சி நிற்கிறாரு. ஸோ அப்படியே அந்த வண்டியில் தெரிகிறாரு பாருங்கள் சூப்பராக. அண்ட் தென் இப்போது பின்னாடி எல்லோ கலரு, அதுவும் பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அடித்து 2வது கோட் எல்லோ கலரு, 3வது கோட் இன்னொரு வாட்டி எல்லோ கலர். இப்போ மொத்தம் 3 கோட் இந்த வண்டிக்கு. பாருங்கள் 3வது கோட் அடிக்கும்போது எந்த அளவுக்கு தெளிவாக ஷைனிங்காக இருக்கு பாருங்கள். 3 கோட் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி சும்மா ரத்தம் மாதிரி இருந்தது வண்டி எடுத்து போகும்போது, டெலிவரி எடுத்து போகும்போது. உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பெயிண்ட் அடிக்கணும், எங்கள் எடுத்து வாங்க, மாஸாக பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் மொத்தமாக ஃபுல்லாக பேப்பர் ஒட்டி மாஸ் பண்ணி ப்ராப்பராக அடிப்போம் பெயிண்டிங்லாம். இந்த ஹெட்லைட்டு, இண்டிகேட்டரு, ஃப்ரண்ட்டு கண்ணாடி எல்லாமே ப்ராப்பராக மாஸ் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பெயிண்டிங்லாம் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கண்ணாடி பம்பரு அது ஃபுல்லாக பிளாக் அடித்தாச்சு. வண்டியோட அவுட்புட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். பிஃபோர் எப்படி இருந்தது, இப்போ ஆஃப்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுதான் குவாலிட்டி, ஷைனிங்கு அந்தளவுக்கு நைஸு, அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் வண்டி. பாருங்கள் அப்படியே வீடியோட அவுட்புட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரிந்து பாருங்கள். எங்கள் டேடி நடத்த போகிறார், அப்படியே தெரிந்து பாருங்கள் வண்டியில். அண்டு இந்த க்ரீன் கலர் தான் சூப்பராக இருந்தது பார்க்குறது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சூப்பராக இருந்தது 3 ஷேடு. அது 3 ஷேடு சூப்பராக இருந்தது. அப்படியே வண்டியில் ஷைனிங் ரொம்ப கொலை மாசாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பின்னாடி டோரும் பக்காவாக இருக்குது பாருங்கள். அப்படியே வீடியோட அவுட்புட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பக்காவான வீடியோலாம் போட்டுனே இருப்பேன் தரமாக. இதே மாதிரி தரமான வீடியோலாம் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளெலாம் பாருங்கள், உள்ளே வந்து ப்ளூ கலரும் 2 கோட் அடிச்சாச்சு. பேஸ் கோட் வந்து ப்ரைமர் அடித்து அதுக்கடுத்து 2 கோட் ப்ளூ கலர், மொத்தம் உள்ளே 3 கோட்டு. அங்கே பாருங்கள் 3 ஷேடு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் லைட்டு, நடுவில் டார்க்கு, பின்னாடி கொஞ்சம் டார்க்கு, மொத்தம் 3 ஷேடு சூப்பராக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு. அப்படியே வாங்க வண்டியோட இன்டீரியர் காட்டுற பாருங்கள். வண்டியோட உள்ள எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள். பிஃபோர் பாருங்கள் எந்தளவுக்கு மோசமாக இருந்தது. இந்த டேஷ்போர்டு பேட்லாம் அப்படியே பெயிண்ட் ஒட்டின்னு இருந்தது, பழைய பெயிண்ட்லாம்.
அதெல்லாம் மொத்தமாக ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த என்ன கலர் வருமோ கிரே கலர் பிளாக்னா பிளாக் அதெல்லாம் ப்ராப்பராக பக்காவாக அடிச்சுக்கிறோம் பாருங்கள். டோர் பேர் பாருங்கள் கிரே கலர் அண்ட் நடுவில் பிளாக் கலர் சூப்பராக இருப்பாருங்க தெளிவாக. அதுதான் ஒர்க், அதுதான் குவாலிட்டி. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக ஷோரூம் பீஸ் மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமா எங்கள் எடுத்து வாங்க, தரமாக பக்காவாக பண்ணிடலாம். வண்டியோட ஓனர் வந்து உள்ளே உட்காரும் போதே செம்ம ஹாப்பி ஆகிட்டார் கேபினுக்குள்ளே உட்காரும்போது. ஆனால் அந்தளவுக்கு தெளிவாக இருந்ததுன்னு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு தரமான பக்காவான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.